வியூவர்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு அழகான பூ டிசைன் எப்படி கட்டுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் முல்லை எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு அழகான ரோஸ் எடுத்திருக்கேன். முல்லைப்பூ வந்து ஒரு 5 முல்லைப்பூவாக எடுத்து நம்ம ஒன் சைடாக கட்டிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 எடுத்து இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் நல்லா நெருக்கமாக கட்டிட்டு வரலாம். நல்லா நெருக்கமாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் சைடாக பூ கட்டுறது வந்து இந்த குட்டி குட்டி சிலைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கழுத்தை சுற்றி இந்த மாதிரி ஒன் சைடில் ஒரு பூ கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடாக பூ கட்டி போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் 5 வச்சு இந்த மாதிரி 1 by 1 நான் கட்டிட்டு வரேன். ஒரு சூப்பரான டிசைனில் நம்ம ஒரு பூ வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நடுவில் அங்கங்கே நம்ம டிசைன்காண்டி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாதிரி லைனாக 1 by 1 இதே மாதிரியே வச்சு நெருக்கமாக கேப் இல்லாமல் நல்லா அழகாக கட்டிகிட்டே வாங்க. போதும்ட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இல்லைன்னா ரெண்டு கண்ணி நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி எருக்கம் மொட்டு வச்சு இந்த மாதிரி எருக்கம் மொட்டு வச்சு எப்படி கட்டுறது, எருக்கம் பூவில் அப்படி பூ கட்டுறது, மாலை கட்டுறது விநாயகருக்குன்றதெல்லாம் நான் வந்து வீடியோஸில் போட்டிருக்கேன். என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஈஸியாகவே வாட்ச் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட்டாக பூ வந்து எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்து கட்டியாச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நடுவில் ரோஸ் வச்சு கட்ட போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் தேவை இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் கூட சாமிக்கு வந்து போடுவாங்க. இந்த பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கூட குட்டி சிலைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி கூட வைப்பாங்க முன்னாடி. இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரோஸ் பூ எடுத்து இப்படி நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றி விட்டுருந்தோம் இல்லைங்களா, சுற்றி இதை வந்து அந்த நூலை வச்சு நல்லா இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நல்லா கட்டிக்கணும். ரெண்டு பக்கமும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஃபைனலாக இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 பக்கமும் வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, எண்டிங்லேயும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நூல் விட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதை வந்து நல்லா டைட்டாக நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வந்து அந்த ரோஜா பூவையும் சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துருக்குதுன்ட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணாலும், எந்த பூவில் நீங்கள் சாமிக்கு விநாயகருக்கோ சாமிக்கு எந்த சாமிக்கோ அலங்காரம் பண்ணினாலும் இதை வந்து அங்கங்கே நடுவில் டிசைன் பண்ணி வைக்கிறதுக்கோ, இல்லை பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் ரெடி பண்ணுவீங்களா, பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இதை அங்கங்கே நீங்கள் இதை வச்சு இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா அழகான ஒரு டிசைனில் நம்ம அழகான பூ ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். Bye viewers.